கட்சி விதிப்படி அண்ணாமலைக்கு மீண்டும் வாய்ப்பு. வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அண்ணாமலை 2.0 ஆரம்பம். தமிழக பாஜக தலைவர் யார் என்கிற பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கிளைமாக்ஸ் காட்சியை நெருங்கிவிட்டது. இந்த நிலையில் பாஜக தலைவர் குறைந்த அறிக்கையை அந்த கட்சியின் பாஜக மாநில தேர்தல் அதிகாரி எம் சக்கரவர்த்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பாஜகவின் அமைப்பு பருவ தேர்தல் திருவிழாவின் இறுதிக்கட்டத்தை நாம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள தேர்தல் அதிகாரி, மேலும் கிளை தொடங்கி மாவட்ட தலைவர், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வரையிலான தேர்தல் முடிந்து தற்பொழுது இறுதியாக மாநில தலைவர் மற்றும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுகிறது என்றும், தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை கட்சியின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 11/4/2025 வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விருப்ப மனுவை மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் குறிப்பிட்டுள்ள தேர்தல் அதிகாரி, மேலும் மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிட என்ன தகுதி என்பதையும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதில் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் மற்றும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவர். இவரை கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் 10 பேர் அவரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் பெற்று பரிந்துரைக்க வேண்டும் என மாநில தலைவர் தேர்தலுக்கான விதிமுறையை சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் அதிகாரி. இந்த நிலையில் மாநில தலைவருக்கு போட்டியிட விரும்புகிறவர்கள் 3 பருவம் தீவிர உறுப்பினராகவும் மற்றும் குறைந்தது 10 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் உள்ளவர் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட தகுதி பெறுவார் என குறிப்பிட்டுள்ளதால் ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அதாவது, தற்பொழுது பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை 3 பருவம் தீவிர உறுப்பினர் இல்லை, மேலும் தொடர்ந்து 10 வருடம் அடிப்படை உறுப்பினரும் இல்லை. அதேபோன்று நயினார் நாகேந்திரனும் அப்படித்தான். அப்படி இருக்கையில் அடுத்த பாஜக தலைவராக போட்டியிடுவதற்கு அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் இருவருக்கும் வாய்ப்பில்லை என மிகப்பெரிய குழப்பம் நீடித்து வரும் நிலையில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்பொழுது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, தற்பொழுது மாநில தலைவராக இருப்பவரும் சட்டமன்ற குழு தலைவராக இருப்பவரும் கட்சியின் விதிமுறைப்படி மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடலாம் என உறுதிப்படுத்துகிறது பாஜக வட்டாரங்கள். அந்த வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் இருவருமே போட்டியிடலாம் என்பதால் கட்சியின் விதிப்படி அண்ணாமலை மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடலாம் என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் கடைசி நேரத்தில் நடந்த பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனையில் மீண்டும் அண்ணாமலை பாஜக தலைவராக நியமிப்பதே சரியாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்